பெஸ்டீஸ், மண்டே வந்தாச்சு. இதோட சண்டேக்கு நம்ம 1 வீக் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் இந்த வாரம் சண்டேக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அதுக்குள்ள என்னோட எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும், நான் வீட்டுக்கும் போயிடுவேன். ஸோ அந்த ஹாலிடேஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தென் இன்னைக்கு வந்து எப்பவும் போல் நான் எக்ஸாம் படிச்சுட்டே தான் என்னோட டே ஸ்டார்ட் பண்ணேன். டிஃபனுக்கு வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே படிக்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் நான் காலேஜ் கிளம்ப ரெடி ஆகிட்டேன். எப்பவும் போல் ரெடி ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு போஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் படிக்க கண்டினியூ பண்ண போயிட்டேன். கொஞ்ச நேரம் இந்த பெட்லேயே புரண்டுட்டு படிச்சுட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மேலே போனால் மேலே ஒயிட் ரைஸே இல்லை. ஒயிட் ரைஸ் இனிமேல் தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த புதுசாகத்தையும் உருளைக்கிழங்கு பொரியலையும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நான் காலேஜ் கிளம்பிட்டேன். ஸோ நாங்கள் காலேஜ் போகிறதுக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். நான் போய் எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். தென் அதுக்கப்புறம் நானே என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரூமுக்கு நடந்து வந்துட்டேன். ஸோ ரூம் ரீச் ஆன அப்புறம் நான் எப்போவுமே தூங்குவேன் ஆக்சுவலி. பட் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு இருக்கனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கினேன். தென் நான் தூங்கி எழுந்த உடனே டைப்ரைட்டிங் கிளாஸ் கிளம்பி போயிட்டேன். தென் டைப்ரைட்டிங் இன்றைக்கி நல்லாவே வந்துச்சு. இப்போ தான் லைட்டாக ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் அந்த ட்ரிக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் ரூம் வந்த பிறகு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு பிக் பாஸ் போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா ஸ்டடி ஹால் போய் நாளைக்கு எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், மண்டேவை சூப்பராக முடிச்சாச்சு. உங்களுக்கும் இந்த மண்டேவை நல்லபடியாக முடிச்சதுக்காக வாழ்த்துக்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பாய்.